ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங் பழகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிற ப்ராப்ளம் ரீஅரேஞ்ச் அ லிங்க் லிஸ்ட். ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட டாஸ்க் வந்து அதில் இருக்கிற நோட்ஸ் எல்லாம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வி ஹேவ் டு டூ இட் இன் பிளேஸ். ஸோ இந்த ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன டிஸ்கிரிப்ஷன், ஸோ என்ன ஃபார்மேட்டில் அவுட்புட் கேட்குறாங்க அப்படின்றத ஒரு வாட்டி நம்ம லீட் கோடில் பார்த்துட்டு திருப்பி போர்டுக்கு வரணும். ஸோ இதுதான் லீட் கோடில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன். ஸோ த ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி கால் ரீஆர்டர் லிஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா மீடியம் டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்ன, யூ ஆர் கிவன் த ஹெட் ஆஃப் அ சிங்கிள் லிங்க் லிஸ்ட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ், இது ஒரு நோடு சொல்கிறாங்க. L0ன்றது நோட் 0, L1ன்றது நோட் 1, சிமிலர்லி LNன்றது எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஸோ nth நோடு இந்த லிஸ்ட். ஸோ LN-1ன்றது த லாஸ்ட் பட் ஒன் நோட், அதான் L-1 சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து ரீஆர்டர் லிஸ்ட் டு பி அந்த ஃபாலோயிங் ஃபார்ம். ஸோ இதுதான் நம்ம வந்து இவென்ச்சுவலாக கொடுக்க போகிற அவுட்புட். ஸோ L0 ஃபஸ்ட் நோட் இருக்கு இல்லைங்களா, ஸோ தென் ஃபாலோட் பை LN லாஸ்ட் நோட், and then L node, L1 இருக்குது, ஸோ L1 followed by Ln-1, so last but one node. Similarly, rest of the list follows. You may not modify the values in the list nodes, only nodes themselves may be changed. ஸோ நம்ம வந்து நோடில் இருக்கிற வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது, நம்ம நோடே வந்துட்டு ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆக்சுவலாக உங்களோட ஃப்ளூவன்சி வித் லிங்க் லிஸ்ட், ஹவு டு ஹேண்டில் த லிங்க் லிஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத பார்க்கறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 1. ஸோ திஸ் இஸ் அ லிங்க் லிஸ்ட் இல்லைங்களா. நோட் 1 வந்து நோட் 0 வந்து 1, நோட் 1 வந்து 2, நோட் 2 வந்து 3, நோட் 3 வந்து 4. ஸோ இதுதான் என்டையர் லிஸ்ட்டு. ஸோ இதை நம்ம வந்து கொடுத்துருக்க மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா எப்படி வரும். ஸோ இட் வில் பி ஃபஸ்ட் நோட் ஃபாலோட் பை லாஸ்ட் நோட், அண்ட் தென் செகண்ட் நோட் ஃபாலோட் பை லாஸ்ட் பட் ஒன் நோட். ஸோ 1 4 2 3. சிமிலர்லி நீங்கள் எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா, ஸோ 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. இது ஆட் லென்த் லிஸ்ட்டு, இது ஈவன் லென்த் லிஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிமிலர்லி 1க்கு அடுத்தது லாஸ்ட் நோட் 5 வந்திருக்கு, அண்ட் தென் 2க்கு அடுத்தது லாஸ்ட் பட் ஒன் நோட் 4 வந்திருக்கு, அண்ட் தென் 3 comes after. ஸோ இது ஜஸ்ட் 2 different variations of example. ஸோ லெட்ஸ் கோ டு த போர்ட். ஸோ லீட் கோடில் கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து இட் வாஸ் வெரி டெஸ்கிரிப்டிவ் இனஃப். ஸோ அதனால் திருப்பி அதை போர்டில் டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ லெட்ஸ் ஜம்ப் ஆன் த ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் ரைட் அவே. ஸோ இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் சொல்யூஷன் என்னவா தோணும். ஸோ லெட்ஸ் சே நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எடுத்துவோமே. ஸோ 1 அண்ட் தென் 2 அண்ட் தென் 3 அண்ட் தென் 4 இப்படி இருந்தது இல்லைங்களா. ஸோ இதில் வந்துட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நோட் 1 எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து இன்ட்யூட்டிவ் அப்ரோச் சொல்ல போகிறோம். ஸோ நோட் 1 எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், லாஸ்ட் நோடு வந்து இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண தெரியுங்களா. ஸோ லெட்ஸ் வாக் த்ரூ த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஸோ லாஸ்ட் நோட் வந்து 4 இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம 4 எடுத்து இங்கே லிங்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ 4 எடுத்து லிங்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த லிங்க்கை கட் பண்ணுறோம். ஸோ இந்த லிங்க்கை கட் பண்ணிவிட்டு தென் 4ஓட நெக்ஸ்ட்டை வந்து இந்த லிங்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ நவ் இது ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் என்னாச்சு, ஸோ இட் பிகேம் லைக் திஸ். ஸோ 1க்கு அடுத்தது 4 வந்தது, தென் 2 வந்தது, தென் 3 அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1க்கு அடுத்தது 4 அண்ட் தென் 4க்கு அடுத்தது 2. ஸோ மீன்வாயில் இது வந்து நல்லா இருக்கும், பட் லெட்ஸ் நாட் வரி அபவுட் தட். இட்ஸ் இன்சிக்னிஃபிகன்ட் திங் இல்லைங்களா. ஸோ 4க்கு முன்னாடி இருக்கிற நோடு வந்து நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். பட் ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி 1 4 நம்ம ஹேண்டில் பண்ணிட்டனால லெட் மீ ட்ரா இட் இன் த சேம் வே தட் ஐ டிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போது 4 ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் 2க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், 2க்கு அடுத்தது வந்து நம்ம வந்து லாஸ்ட் நோட் என்ன பார்க்க போகிறோம். பட் இந்த கேஸில் வந்துட்டு வி ஆல்ரெடி ஹேவ் 3 இல்லை லாஸ்ட் பட் ஒன் நோட் இல்லைங்களா. ஸோ வி வாண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஸோ நான் எடுத்திருக்க லென்த் ஆஃப் எக்ஸாம்பிள் வந்து 4ன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு. பட் யூ ஃபாலோ த சேம் ப்ரொசீஜர். ஸோ யூ ஆல்வேஸ் வாக் த்ரூ த லிஸ்ட் டு ஃபைண்ட் லாஸ்ட் நோட், அண்ட் லாஸ்ட் நோட் எடுத்து நம்ம கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டாக அசைன் பண்ணிக்குவோம். ஸோ கரண்ட் நோட் நெக்ஸ்ட்டாக அசைன் பண்ணும்போது இந்த இப்போ புதுசாக அசைன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நோடோட நெக்ஸ்ட்டை வந்து இப்போ ஃபஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டை அதை வந்து அசைன் பண்ணிக்குவோம். ஸோ லைக்வைஸ் த லூப் கோஸ் ஆன் ஃபார் எவர். ஸோ அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் நான் நிறைய டைம்ஸ் பண்ணி கோடில் எழுத போதில்லை, ஈவன் சூட கோட் எழுத போதில்லை. ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவல் சொல்யூஷனுக்கு வந்து வி நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் எக்ஸ்பிளைனிங் த அல்காரிதம் அண்ட் ஆல்சோ த கோட். பட் ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனில் ஒரு நோடுக்கும் நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வாக் த்ரூ பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா. ஸோ வி கேன் சே இட்ஸ் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ட் சொல்யூஷன், அண்ட் ஸோ அந்த ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பெட்டர் தன் திஸ். ஸோ அவ்வளோதான் ப்ராப்ளம். ஸோ ஐ மீன் அஃப்கோர்ஸ் இஃப் யூ cannot remember optimal solution at the time of interview, you can always try to say this as a solution and try to come up with a coding solution also. But I will jump onto the coding solution right away. ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இந்த ஆப்டிமல் சொல்யூஷனில் நம்ம 2-3 கான்செப்ட் வந்து முன்னாடியே பார்த்து அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டரை யூஸ் பண்ணி மிடில் ஆஃப் த லிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸ்லோ ஃபாஸ்ட் பாயிண்டர் டு ஃபைண்ட் மிடில். ஓகேங்களா. அண்ட் தென்
ஸோ இது ஆல்ரெடி நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். நான் அந்த லிங்க்கையும் வந்து அந்த வீடியோ லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன், ஸோ தட் யூ கேன் டேக் அ லுக். ஸோ தென் ரிவர்சல் லிஸ்ட். ஸோ ரிவர்சல் லிங்க் லிஸ்ட் அப்படின்றதும் நம்ம வந்து முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த கான்செப்டையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ வில் லீவ் அ லிங்க் ஃபார் தட் ஆஸ் வெல். ஸோ இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது ரெண்டும் இந்த ரெண்டு கான்செப்டும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கனால திருப்பி அதை கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணுவோம். பட் மெயின் வீடியோஸ் வந்து நான் லிங்க்கில் வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு த ஆக்சுவல் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃபாஸ்ட் பாயிண்டரை யூஸ் பண்ணி எப்படி மிடில் ஆஃப் த லிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் டேக் த சேம் எக்ஸாம்பிள் தட் வி saw பிஃபோர். ஸோ 1 2 3 4 இந்த 4 நோடு இருக்கிற லிஸ்ட்டு ஒன்று எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து நம்ம இனிஷியலாக வந்துட்டு ஸ்லோ ஃபாஸ்ட். ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங் டு நோட், நம்ம முன்னாடி பார்த்த ஸ்லோ ஃபாஸ்ட் பாயிண்டர் ப்ராப்ளமில் வந்துட்டு we would have taken both to be pointing to the first node இல்லைங்களா. இந்த ப்ராப்ளம் ஒரே டிஃபரன்ஸ், we are going to take both to be to okay actually let me use a different color. ஸோ ஃபாஸ்ட் பாயிண்டரை நான் இப்படி எடுத்துக்க போகிறேன், அண்ட் தென் ஸ்லோ பாயிண்டர் இப்படி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஜஸ்ட் ஒரு நோடு முன்னாடி அஹெடாக இருக்குது. ஸோ அண்ட் அதர்வைஸ் த கான்செப்ட் இஸ் ஸ்டில் த சேம். ஸ்லோ பாயிண்டர் வந்து ஒரு லூப்லேயும் வந்துட்டு இட்ஸ் பண்ண ஜம்ப் ஒன் நோட் அட் டைம். ஃபாஸ்ட் பாயிண்டர் will jump 2 nodes. ஓகேங்களா. ஸோ பை த டைம் ஃபாஸ்ட் பாயிண்டர் ரீச்சஸ் null, that is the end of the list இல்லைங்களா, because this is pointing to null eventually. ஸோ இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் எப்போ null ரீச் பண்ணுதோ அப்போ வந்து ஸ்லோ பாயிண்டர் எங்கே இருக்கோ அதுதான் மிடில் ஆஃப் த லிஸ்ட். ஸோ how does this work? Let's try this example இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் லூப்பில் என்ன ஆகும், ஸ்லோ will move over here and fast would have jumped over here. ஓகேங்களா. ஸோ when fast pointer was here, fast dot next it's pointing to null இல்லைங்களா. ஸோ we would have stopped the iteration by here. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாயிண்டரோட நெக்ஸ்ட்டு தான் நம்ம மிடிலுக்கு பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ இது வந்து ஈவன் ஸ்லோ பாயிண்டோட நெக்ஸ்ட் வந்து என்னது 3 இல்லைங்களா. ஸோ எக்ஸாக்ட்லி 3லேருந்து செகண்ட் லிஸ்ட் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் வாட் மிடில் இஸ் கால்ட். ஸோ இதுதான் மிடில். ஸோ இது ஓகே, இது ஈவன் லென்த் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இட் வாஸ் ஈஸி டு ஃபைண்ட் த மிடில். இப்போ ஆட் லென்த் லிஸ்ட்டாக இருக்குன்னா how would you find the middle அப்படின்னு கேட்பேன் இல்லைங்களா. ஸோ தட்ஸ் அ வேலிட் கொஸ்டின். ஸோ லெட்ஸ் ஃபிகர் அவுட் தட் பார்ட் இல்லைங்களா. ஸோ 1 இதே லாஜிக் எப்படி அதை அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 3 and then 4 and then 5. ஸோ இது வந்து ஆட் லென்த் லிஸ்ட் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்லோ பாயிண்டர் நம்ம அதே மாதிரி எடுத்துப்போம். ஸ்லோ and then fast pointer pointing to this. ஸோ செகண்ட் iteration என்ன ஆகும், ஸ்லோ is gonna move to this area and then fast is gonna move to this area. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்டும் நல்லா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் ஒரு வாரியும். and then slow is going to move to this area and then fast is gonna move to already இங்கே null இருக்கு இல்லைங்களா. ஸோ now fast will be pointing to null. ஸோ we would have stopped the iteration by here. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் ஸோ இது வந்து இதோட கட்டாது இல்லைங்களா. ஸோ ஸ்லோவோட நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லிஸ்ட் சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த மிடில் ஃபார் திஸ் ஒன். ஸோ ஈவன் in the length of odd length, even in the case of odd length list, the logic still works for slow and fast pointer. So that is a concept. Let's move on to the next part. So reversal linked list. So reversal linked list. So reversing logic வந்து we are going to apply for only the second half. So in that case 1 and 2 will stay the same இல்லைங்களா. So 1 and 2 will stay as it is. But second half of the linked list வந்து it will reverse around. So which means second half of the linked list நான் இங்கே எழுத போகிறேன் so that it's easier to classify. So last node வந்து first node ஆகுது and then the second node வந்து last but one node வந்து second node ஆகுது. So this is how the reverse list will look like இல்லைங்களா. ஸோ now we have done the reverse linked list part. நம்ம reverse linked list மட்டுமே தனியாக நம்ம ஒரு ஃபுல் வீடியோ பார்த்துருக்கோம். அண்ட் சிமிலர்லி ஃபார் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் வீடியோ. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் நான் லிங்க் முன்னாடியே விட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். பட் ஸோ யூ கேன் வாட்ச் த என்டையர் கான்செப்ட் ஓவர் தேர். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ நவ் வி ஃபவுண்ட் த மிடில், நவ் வி ரிவர்ஸ் த லிஸ்ட். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஸோ ஆப்வியஸ்லி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் இந்த ஒரு நோடையும் கரஸ்பாண்டிங் நோட் இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டோட நம்ம ஜாயின் பண்ணிங்களா. ஸோ லிஸ்ட் 1 இந்த லிஸ்ட் 2. ஸோ ஒவ்வொரு node in the first list will join with the nodes in the second list. ஸோ அந்த கேஸில் ஸோ number 1 எடுத்துக்கிறோம், it will join with number 4 and then again first list and then it will join with second list. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த அவுட் இல்லைங்களா. ஸோ ஃபார் திஸ் லிஸ்ட் இதுதான் அவுட்புட் லீட் போட்டிருந்தாங்க. So that is what we are going to do throughout this problem. So total
ஸோ இது நீங்கள் வந்து லிஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் வாக் த்ரூ பண்ணது இவோட டன் இட் இன் ஆர்டர் ஆஃப் என் தான் இல்லைங்களா, பிகாஸ் எவ்ரி நோட வந்து ஒரு தடவை விசிட் பண்ணீங்க, தென் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டர்ன் இட் அரவுண்ட் அண்ட் தென் டூ சிமிலர் ஸ்டஃப். ஸோ இட்ஸ் பெட்டர் தென் வாட் வி சா இன் த ஆப்டிமல் சொல்யூஷன். இது டோட்டல் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ ஃபாஸ்ட் பாயிண்டரை யூஸ் பண்ணி மிடில் கண்டுபிடிக்கிறது அண்ட் தென் ரிவர்சிங் த லிங்க் லிஸ்ட் அண்ட் தென் ஜாயினிங் த நோட்ஸ். ஸோ அகைன் அல்காரிதம் எழுதும்போது we will try to summarize this, but this is the whole concept. Let's move on to the complexity analysis. Actually complexity analysis நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். So let's move on to the coding in Python. ஸோ கோடிங் இன் பைத்தன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக வந்து ஆல்கோ ஸ்டெப்ஸ் எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ we are going to do the same over here to summarize what we have spoken so far. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லிஸ்ட்டை we use slow and fast pointer approach to find the middle. ஸோ இல்லைங்களா, to find middle. ஸோ ஒன்ஸ் மிடில் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் we are going to reverse the second list இல்லைங்களா. ஸோ reverse the second list. ஸோ செகண்ட் லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இட்ஸ் a matter of joining the nodes between node list 1 and 2. So join nodes between list 1 and 2. So it is as simple as that. இது வந்து அல்காரிதமில் you can be as descriptive as you want it to be, பட் இதில் நம்ம டோட்டல் எஃபிஷியன்சியை நம்ம வந்து கோடிங் பண்ணும்போது தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see this in coding in leetcode. ஸோ நான் கோடிங் பார்க்க போகிறோம். ஸோ கோடிங்கில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அல்காரிதம் வந்து 3 ஸ்டெப்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் த மிடில், ரிவர்ஸ் செகண்ட் ஆஃப், merge two halves இல்லைங்களா. ஸோ ஃபைண்ட் மிடில் எப்படி பண்ண போகிறோம், ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் அப்ரோச். ஸ்லோ ஃபாஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி both will be pointing to head and head dot next. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஹெட் அண்ட் ஹெட் டாட் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த ப்ராப்ளமோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பிகாஸ் முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் we use only head and head. The reason being, இங்கே நம்ம while loop எழுதும்போது we are going to use fast and fast dot next ரெண்டுமே நல்லா இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட கண்டிஷன். இதே அந்த போன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா I think we would have used just the fast. I don't think conceptually both of them differ much, but these are just two ways of doing same thing இல்லைங்களா. ஸோ slow is equal to slow dot next பண்ண போகிறோம், and fast is equal to fast dot next. So again இது முன்னாடி நம்ம கோடிங் பார்த்துட்டனால I'm not going to spend much time over here. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இஸ் ரிவர்ஸ் செகண்ட் ஆஃப் இல்லைங்களா. ஸோ ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் யூனிட் ரொம்ப சம்திங்ஸ் அந்த ப்ரீவியஸ்ன்ற பாயிண்டர் ஒன்று வச்சுருப்போம், அண்ட் தென் கரண்ட்ன்ற பாயிண்டர் ஒன்று வச்சுருப்போம். ஸோ யூசிங் தோஸ் டூ we are going to do the come up with the reversing algorithm. ஸோ அந்த ரிவர்சல் லிங்க் லிஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கரண்ட் ரெண்டு யூஸ் பண்ணியிருப்போம், பட் இங்கே வந்துட்டு we are going to use the same, but also we are going to make it more relevant to our case இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து we are going to use something called second. ஸோ செகண்ட் வந்து செகண்ட் லிஸ்ட்டோட ஹெட் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ செகண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் எதை பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் நம்ம செகண்ட் லிஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ப்ரீவியஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம், we still use ப்ரீவியஸ், அண்ட் ப்ரீவியஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் டாட் நெக்ஸ்ட் தான். ஸோ பட் ஆஃப்டர் அசைனிங் டு திஸ் we will immediately make this as none. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புங்க. ஸோ இதை பண்ணாட்டி திஸ் algorithm won't work at all. இது ஏன் பண்ணுறோன்றது நீங்கள் ஒரு வாட்டி ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சில் பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ குட் எக்ஸசைஸ் டு கோ த்ரூ திஸ், பட் ஐ வில் லீவ் தட் அஸ் அ ஓப்பன் ஆப்ஷன் பண்ணலாம். இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஐ டென்ட் டூ திஸ் அண்ட் தென் த ப்ராப்ளம் வாஸ் ஹிட்டிங் இன் டு எரர் அண்ட் இட் டி நாட் கம்ப்ளீட். எனக்கு ஏன்னே ரொம்ப நேரம் புரியல, பட் ஐ ஹேட் டு வாக் த்ரூ திஸ் பை ஹேண்ட் அண்ட் தென் ஐ காட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாய் திஸ் ஒர்க்ஸ். ஸோ அகெயின் இப்போது இது முன்னாடி நம்ம ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் பார்த்துக்கோ இல்லைங்களா. ஸோ அதோட சேம் கான்செப்ட் தான் இது. ஸோ நம்ம முன்னாடி வந்து கரண்ட்னு பார்த்துருப்போம், அதுக்கு பதிலாக நம்ம செகண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சேம் திங் செகண்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் முன்னாடி பார்த்தீங்கன்னா we would have used something called temp to store கரண்ட்டோட நெக்ஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், செகண்டோட நெக்ஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டா தென் நான் ஒரு ஸ்டெப்புமே வந்துட்டு ஹவு இஸ் ஈஸி டு ரிமெம்பர் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே யார் அசைன் பண்ணுறீங்களோ சேம் கை வில் பி மாடிஃபைங் இன் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் வந்துட்டு யார் இருப்பாங்கன்னா ப்ரீவியஸ் இருப்பாங்க, and then previous will be equal to second இல்லைங்களா. ஸோ and then second will be equal to temp. ஸோ இங்கே யாரை ஸ்டார்ட் பண்ணுவோம் அவங்க தான் இதில் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா. ஸோ now we have reversed the second list, ஸோ செகண்ட் லிஸ்ட் நம்ம ரிவர்ஸ் பண்ணி முடிக்கும்போது the way you iterate to the second list is by using the previous node. Same thing that we saw in the other problem as well.
நம்ம மர்ஜிங் கோட் எழுதுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் நான் வந்து மர்ஜிங்கை வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் இது ஆல்காரிதம் எழுதுறப்போ. ஸோ லெட்ஸ் see that in the board and then we'll come back to the code once again. So merging two halves நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ let's consider the list to be bigger than whatever we saw so far because நம்ம முன்னாடி எடுத்த லிஸ்ட்லாம் கொஞ்சம் சிறுசாக இருந்தனால we ran out of options soon இல்லைங்களா. So let's take a list like this. So these are linked list nodes connected together. 7 last node வச்சுப்போம். ஸோ merge பண்ணுறதுக்கு we would have done மிடில் வரைக்கும் வந்துட்டு then we would have ஸோ இது ஃபோருக்குனால ஸோ மிடில் வரைக்கும் வந்துட்டு we would have rearrange the list இல்லைங்களா. ஸோ this would have turned out to be 7, 6 and 5 இல்லைங்களா. ஸோ இப்போ வந்துட்டு we have two lists 1, 2, 3, 4. ஸோ and then the second list is 7, 6, 5. ஸோ இப்படி இருக்கும்போது how are you going to merge அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டோட இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் நோடு இருக்கு இல்லைங்களா. ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இமீடியட்டாக அஃபெக்ட் ஆக போகிறாங்க. அதனால் என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பேர்த்தையும் டெம்ப் நோடில் வந்துட்டு டெம்ப் ஹோல்டரில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ temp 1, temp 2 as simple as that. ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டோட நெக்ஸ்ட் யாரை பாயிண்ட் பண்ணணும், instead of pointing to this guy it should point to the second guy. So let's say ஸோ இதுதான் செகண்ட் லிஸ்ட்டோட ஸ்டார்டிங் இல்லைங்களா. ஸோ I should write this as second list. இது வந்து ஹெட்னே வச்சுப்போம் because head is still the iterator for this list இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இவரோட நெக்ஸ்ட்டு வந்து we are going to make it point to second. ஓகேங்களா. ஸோ அப்போ செகண்டோட நெக்ஸ்ட் வந்து என்னவாக இருக்கும், பிகாஸ் இந்த நோடு வந்து இப்போ இதோட ஜாயின் ஆகுது. செகண்டோட நெக்ஸ்ட் வந்து we are going to make it point to this node. ஸோ temp 1க்கு திருப்பி போகுது இல்லைங்களா. ஸோ temp 1க்கு திருப்பி வந்துடுது. ஸோ now இதை மட்டும் இப்போ நம்ம பண்ண ஸ்டெப் மட்டும் நான் வந்து இங்கே டயக்ராம் எழுத போகிறேன். ஸோ 1 now join to 7 and then 7 now is pointing to 2. முடிஞ்சது இல்லைங்களா. ஸோ நவ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு செகண்டு இப்போ வந்து நம்ம ஹெட்டு இங்கே செகண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஹெட்டு வந்து இட் வில் மூவ் ஆன் டு ஸோ இட் வில் மூவ் ஆன் டு temp 1 இல்லைங்களா. ஸோ temp 1 முன்னாடி ஹோல்டில் போட்டோம் இல்லைங்களா. ஸோ ஹெட் வில் மூவ் ஆன் டு temp 1. ஸோ திஸ் வில் பிகம் நியூ ஹெட். ஸோ விச் மீன்ஸ் திஸ் வில் பிகம் நியூ ஹெட் இல்லைங்களா. ஸோ அண்ட் தென் செகண்ட் வில் யூஸ் த வேல்யூ ஆஃப் temp. ஸோ செகண்ட் வில் மூவ் ஆன் டு திஸ் ஒன். ஸோ இது வந்து வில் பி பாயிண்டட் பை செகண்ட் இல்லைங்களா. So now this becomes the head and this becomes the second. The algorithm follows. So same thing. So 2 வந்து 2ஓட நெக்ஸ்ட் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணாமல் it will go on and point to second. ஸோ 6ஓட நெக்ஸ்ட் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணாமல் it will go on and point to 3 இல்லைங்களா. So it will become like this. So 6 and then 3. So same concept. We will see that in the coding. Actually it makes more sense to see that in the coding than drawing it in picture because இதில் வந்து நிறைய ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கனால. But I also wanted to make sure you at least get a chance to imagine it once. அதனால தான் இங்கே வரைஞ்சேன். So I would highly encourage you to draw that yourself and then figure it out how it works so that you can remember it during the interview also. But the concept வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. So let's get back to the coding part. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஐட்ரேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அங்கே ஹெட்டு செகண்ட் யூஸ் பண்ணோம், இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் யூஸ் பண்ணுறோம். ஐ திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ் யூஸ் ஃபஸ்ட் செகண்ட். ஸோ ஐ வில் ஸ்டிக் ஆன் டு தட். ஸோ ஹெட் ஃபஸ்ட்டு வந்து ஹெட் அசைன் பண்ண போகிறோம் and then second will point to the previous whatever we get from this reversing. ஸோ அதை வந்து ப்ரீவியஸ்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தென் வி ஸ்டார்ட் அ லூப் இல்லைங்களா. ஸோ எப்போயுமே வந்துட்டு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் தெரியாத போல் லூப் யூஸ் வைல்ட் லூப் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். பட் ஆல்சோ இந்த லிங்க் லிஸ்ட் கேஸில் இல்லை ஈவன் அதர் வைஸ் வேறு கேஸில் நம்ம வைல்ட் லூப் யூஸ் பண்ணும்போது இப்போ 2 பாயிண்ட் இருக்குது. எந்த பாயிண்ட் யூஸ் பண்ண தெரியலனா எந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்து சூனாக வந்து ரன் அவுட் ஆகுமோ இல்லை வந்து எந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆகுமோ அதை தான் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து செகண்ட் லிஸ்ட் தான் வந்து ஃபஸ்ட் நல்லா ஆகும் பிகாஸ் அவர் செகண்ட் லிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம முன்னாடி பார்த்த ப்ராப்ளம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்லேயே வந்துட்டு we used a list with 7 nodes இல்லைங்களா. அதில் செகண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 5, 6, 7 3 நோடு தான் இருந்தது. ஸோ ஆல்வேஸ் செகண்ட் லிஸ்ட் இஸ் ஷார்ட்டர் ஃபார் us. ஸோ அதனால தான் நம்ம செகண்ட் வந்து இங்கே ஐட்ரேட்டராக யூஸ் பண்ணுறோம். ஸோ as soon as we run out of second there is no point in doing this merging part இல்லைங்களா. ஸோ ஒன்ஸ் ஸ்டோரேஜ் பார்ட் நம்ம இங்கே வந்து temp 1 temp 2 ரெண்டு யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா. temp 1 temp 2 sorry let me follow the same syntax for both. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஃபஸ்ட்டோட நெக்ஸ்ட்டும் செகண்டோட நெக்ஸ்ட்டும் செகண்ட் டாட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டோட நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுது? ஸோ ஃபஸ்ட்டோட நெக்ஸ்ட் வில் பி ஈக்குவல் டு நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் அந்த ஐட்ரேட்டரோட ஹெட் வந்து அசைன் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அந்த செகண்டோட நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? Second dot next will be equal to, sorry for the typo, second order next வந்து now it will point to temp 1 இல்லைங்களா, because temp 1 was pointing to first order next. ஸோ அதை ரெஸ்யூம் பண்ணுறோம் நம்ம. ஸோ நவ் அகெயின் ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம திருப்பி ரீபொசிஷன் பண்ணோம் ஸோ தட் we make them ready for the next iteration. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் கமா செகண்ட் இஸ் ஈக்குவல் டு whatever we had so far. So temp 1, temp 2 அது ரெண்டு தான் முன்னாடி ஸ்டோர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதை திருப்பி நீங்கள் அசைன் பண்ண போகிறோம். So that's all. Because we are doing this in place, we don't need to return anything. So அது ஒரு மெயின் கான்செப்ட். நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியதில்லை. ஆப்வியஸ்லி when we are done with the algorithm, the leak code will use the initial iterator head வச்சு திருப்பி iterate பண்ணி பார்த்துப்பாங்க. So let's see if it works. So there is a typo, found cycle in list node. So ஏதோ சைக்கிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. Let's see what the cycle is. ஸோ எங்கே சைக்கிள் இருக்குது? ஓ யா, ஸோ இங்கே வந்து ஐ மென்ட் டு சே ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். சாரி, ஐ வாஸ் ஃபாஸ்ட் அண்ட் டைப்பிங் அண்ட் ஐ டிட் நாட் டூ த ரைட் திங். ஸோ இங்கே செகண்ட் ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் அசைன் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் அசைன் பண்ணுவோம். பட் இமீடியட்லி வி ஆர் மேக்கிங் தட் அஸ் நான். ஸோ இங்கே வரும்போது வி ஆர் நாட் ஸ்டில் ஹேண்ட்லிங் செகண்ட் டாட் நெக்ஸ்ட் இல்லைங்களா? ஸோ வி வாண்ட் டு தட். ஸோ லெட்ஸ் see if this is the fix. Okay, so yeah, that is an accepted answer. So like கொடுத்த list 1 2 3 4 இருந்ததுன்னா, so we are getting an output of 1 4 2 3. So that is the whole point. So I hope this is not quite confusing as what I thought it to be. ஸோ நம்ம பண்ணுறது 3 ஆப்ரேஷன் தான். மிடில் கண்டுபிடிச்சிட்டு ரிவர்ஸ் செகண்ட் ஆஃப் அண்ட் merge 2 halves. இட் இஸ் லிட்டில் மோர் இன்வால்வ். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லோ ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இட் இஸ் அ வீடியோ இன் இட் செல்ஃப் அண்ட் ரிவர்ஸ் செகண்ட் ஆஃப் இட்ஸ் அ வீடியோ இன் இட் செல்ஃப். ஸோ அதை பார்த்துட்டு இது வரும்போது ஐ ஹோப் தீஸ் டூ ஆர் ப்ரெட்டி ஈஸி. த ஒன்லி திங் தட் யூ நீட் டு ரிமெம்பர் இஸ் ஹவு டு டூ த merge 2 halves. அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்ற ரெண்டு லிஸ்ட் ஐட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் அ ஹோல் ப்ராசஸ்ங்க. ஐ ஹோப் now let's code about the merge 2 halves இல்லைங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கமா செகண்ட் அதுதான் இங்கே மெயின் கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கமா செகண்ட் வந்து நம்ம ரெண்டு ஐட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஹெட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். செகண்ட் வந்து we are going to use previous whatever we got from this reversing இல்லைங்களா? ஸோ நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிளில் ஐ யூஸ் ஹெட் அண்ட் செகண்ட். பட் இதில் வந்து ஹெட்டை வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் தட் இட் மேக்ஸ் இட் ஈஸியர் டு ரீட் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் லிஸ்ட் ஐட்ரேட் பண்ணுறது செகண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ தென் we are using while second. ஸோ இது ஏன்னு புரியுதுங்களா? ஸோ ஆல்வேஸ் அவர் செகண்ட் லிஸ்ட் இஸ் ஷார்ட்டர் லிஸ்ட். நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லேயே வந்துட்டு ஃபஸ்ட் லிஸ்ட்டோட நோடு வந்து 1 2 3 4 பார்த்தோம். செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற நோடு வந்து 5 6 7 பார்த்தோம். ஸோ ஆப்வியஸ்லி செகண்ட் லிஸ்ட் ஒன்லி ஹேட் 3 நோட்ஸ் இல்லைங்களா? ஸோ we will always run out of nodes in the second list. ஸோ அதனால தான் நம்ம வந்து செகண்ட் லிஸ்ட் வந்து ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் once you reach the end of one list, there is no point in going through this algorithm over and over. ஸோ அதனால் செகண்ட் தான் நம்ம வந்து லிஸ்ட் ஐட்டரை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் எவ்ரிதிங் இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ temp 1 temp 2 ரெண்டு கண்டெய்னர் எடுத்திருந்தோம். ஸோ both of them will store the next pointer for first and second இல்லைங்களா? ஸோ அதான் இங்கே எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ அண்ட் தென் ஃபஸ்ட்டோட நெக்ஸ்ட் வந்து இப்போ யாரை பாயிண்ட் பண்ண போகிறாங்க? இட்ஸ் கோனா பாயிண்ட் த செகண்ட் இல்லைங்களா? அண்ட் தென் செகண்டோட நெக்ஸ்ட் யாரை பாயிண்ட் பண்ண போகிறாங்க? இட்ஸ் கோனா பாயிண்ட் த temp 1 இல்லைங்களா? பிகாஸ் இட்ஸ் கோனா கம் பேக். ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஃபஸ்ட் செகண்ட் ரெண்டுத்தையும் வந்து அடுத்த ஐட்ரேஷன் ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஹவு டு வி டூ தட்? பை ரீஅசைனிங் த டெம்பரரி கண்டெய்னர்ஸ். ஸோ temp 1 temp 2. ஸோ லெட்ஸ் see இப்போ இந்த கோடில் ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ ஸ்லோ ஃபாஸ்ட் பாயிண்டர், ஹெட் டாட் நெக்ஸ்ட், ஸ்லோ ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட், ஸ்லோ டாட் நெக்ஸ்ட், ஃபாஸ்ட் நெக்ஸ்ட், செகண்ட் ஸ்லோ டாட் நெக்ஸ்ட், ப்ரீவியஸ். ஓகே. So I think there is a typo over here. So I meant to say slow dot next, but I typed it as second dot next because second வந்து இங்கே தான் நம்ம அசைன் பண்ணுறோமே. So we won't be using that immediately. So and then okay, rest of the temp second dot next, previous second dot. Okay, first second head previous, while second temp 1. Okay, rest dot next, second dot next. Okay,
ஸோ இப்போ நான் பண்ணது வந்து இந்த கோடை வந்து திருப்பி ரீவிசிட் பண்ணேங்க. ஸோ என்னோட இன்டர்வியூஸில் வந்து ஐ ஹவ் மேட் blunders in my code, and then இன்டர்வியூவர் வந்து வாட் யூ மீன் பை திஸ், வாட் யூ மீன் பை தட் அப்படின்னு 2 வேரியபிள் கேட்கும்போது தான் இட் வில் ஷோ அப் ரைட் அவே ஆன் மை ஃபேஸ். ஐயோ, இவ்வளோ மோசமாக வந்து அவங்க கண்டுபிடிக்கிற ரொம்ப ஆப்வியஸாக கண்டுபிடிக்கிற மாதிரி தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு ரீட் யுவர் கோட். நான் ஐ கெட் இம்பல்சிவ் சம்டைம்ஸ் பிகாஸ் நல்லா அல்காரிதம் யோசிச்சு எழுதிட்டு தென் ஐ கோ pretty confident and then say oh yeah I'm done. ஸோ உடனே சொல்லிடுவேன் திருப்பி ரீவிசிட் பண்ணாமல். பட் தட் இஸ் அ பேட் திங். ஸோ டேக் யுவர் டைம். நீங்கள் கஷ்டப்பட்டு கோட் எழுதுறீங்க. இட் இஸ் ஆல்வேஸ் குட் ப்ராக்டிஸ் டு டேக் அ செகண்ட் லுக் அண்ட் சி இஃப் யூ டிட் எவ்ரி திங் ரைட். அஃப்கோர்ஸ் கோட் ரன் பண்ணும்போது இட் மைட் ரன் இன் டு எரர்ஸ், பட் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டன் த டியூ diligence டு செக் இட் ஒன்ஸ் இல்லைங்களா. ஸோ தட் ஷோஸ் த இன்டர்வியூர் தட் யூ ஆர் diligent அப்படின்றது. ஸோ ஆல்வேஸ் ஹேவ் தட் அஸ் அ ஹேபிட். ஸோ இந்த கேஸில் இட் வாஸ் ஈஸி பிகாஸ் ஐ just had a typo, so I fixed it. So let's run the code. Accepted. So I know this would work because I have tried this before. So இதுதாங்க என்டையர் கோடு. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் சம்படி. And if you have any comments or suggestions regarding the solution, please leave it in the comment section and I will get to it. Thanks for coding with me today.